திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு 25 கிலோ நகை அணிந்து வந்து வழிபட்ட புனேவை சேர்ந்த 3 பேர் பலரது கவனத்தை ஈர்த்தனர். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். திருப்பதி கோவிலுக்கு வந்த அந்த மூவரின் விவரங்கள் என்ன? திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தினந்தோறும் விஐபி தரிசனத்தில் பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். அவ்வாறு மகாராஷ்டிரா மாநிலம் புனேவை சேர்ந்த சன்னி சஞ்சய் தத்தாத்ரேயா மற்றும் பிரீத்தி சோனி, சன்னி சஞ்சய் தத்தாத்ரேயா, குஜர் ஆகிய 3 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் இன்று ஏழுமலையான் கோயிலில் தீவானி அறக்கட்டளைக்கு உண்டான நன்கடைக்கு உண்டான தரிசனத்தில் விஐபி தரிசனத்தில் சாமி தரிசனம் செய்தனர். அப்பொழுது விஐபி தரிசனத்தில் அவர்களுடன் சென்ற பக்தர்கள் இவர்களை வியப்புடன் பார்த்தனர். காரணம், இவர்கள் நடமாடும் நகைக்கடை போன்று 25 கிலோ நகைகளை 3 பேரும் அணிந்திருந்தது அனைவரையும் வியப்புடன் பார்க்க செய்தது. ஏழுமலையானை பார்க்க சென்றவர்கள் இவர்களை பார்த்தவுடன் ஆச்சரியத்தில் வியப்புடன் பார்த்து சென்றனர். இவர்கள் சாமி தரிசனம் செய்து வெளியே வரும்போது வெளியே இருந்த பக்தர்கள் அவர்களுடன் போட்டி போட்டுக்கொண்டு செல்ஃபி எடுத்துக்கொண்டு அவர்களை பார்த்து அந்த அவ்வளவு நகைகளை ஒரே நபர் 3 பேரும் அணிந்து கொண்டிருப்பதை பார்த்து அவர்களுடன் போட்டி போட்டுக்கொண்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். ஜெயக்குமார், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.